Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா cauliflower 65 எப்படி சூப்பரா பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இல்ல கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடாகிட்ட பிறகு கட் பண்ணி வச்சிருக்க cauliflowers இதோட சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த cauliflower இந்த சுடு தண்ணியில அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வெந்தும் வரும். அதே சமயம் காலிஃப்ளவரில் இருக்க பூச்சிலாமும் இந்த தண்ணியில் வந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இந்த பூ மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, 50 கிராம் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர் எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சூடான எண்ணெயில் இதை போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் மிதமான தீயில வச்சு இந்த காலிஃப்ளவரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. உடனே இது நல்லா பொரிஞ்சிடும். அதே சமயம் நல்லா வெந்தும் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவோ இல்லாட்டி மைதா மாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் சிக்கன் 65 பவுடர் சேர்க்காமல் இருந்தால் அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான முறையில் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.